வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யார், ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்குது, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? ஜென்ம சனி காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும், முட்டிக்கு கீழே அடிபட்டுக்கிட்டே இருக்கும், பாதத்தில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெஞ்சு படபடக்க இருக்கிறது, கெட்ட கனவுகள். ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் ஆகும்னு சொல்கிறதுக்கப்புறம் என்ன நல்லதாகும்னு நான் சொல்லிடுறேன். இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும். ரொம்ப தூக்கமே இருக்காது. தூக்கமெல்லாம் போச்சுன்னே வச்சுக்கோங்க, நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா மீனம் கொஞ்சம் சொகுசாக இருக்கக்கூடிய ஒரு ராசி தான். எவ்வளோ அடிபட்டாலும் அப்பாடா அப்படின்ட்டு எந்திரிக்கக்கூடிய ஒரு ராசி தான். ரொம்ப அன்பானவர்கள், நல்லவர்கள். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் சோதனைகள் இருந்திருக்கும். ஒரு உடல் உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஜென்ம சனி அப்படியே சும்மாவே விடாது. அப்போது என்னென்னா லக்னாதிபதி 5க்கு போகிறார். சூப்பர். பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் கிடைக்கும். ஹெல்த்து தான் பாதிக்கும், மற்றபடி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஜாக்பாட்டு தான் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே செம்மையாக ஸ்டார்ட் ஆக போகுது. உங்கள் பூர்வீகத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ரெனோவேஷனோ எல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. இல்லை பூர்வீக சொத்துக்களில் பாகங்கள் பிரித்து உங்களுக்கு பண வரவு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு குரு நல்லது செய்வார். தொழில் மேம்பட போகுது. கஷ்டங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த தொழிலை நீங்கள் பெருசு பண்ண போகிறீங்க. சூப்பராக இருக்க போகுது மீனத்துக்கெல்லாம். பெரிய குருமார்களோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு, பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய கோவில் பயணங்கள் சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா தந்தை மூலியமாக உங்களுக்கு, இப்போ தந்தை சொத்து பையனுக்குங்கிற மாதிரி உங்களுக்கு தந்தை மூலியமாக சொத்துக்கள், அது மூலியமாக பண வரவுகள், அது மூலியமாக வருமானங்கள் வரப்போகுது. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் காலபுருஷனோட இடத்துல சந்திரன். அப்போ ஃபுட் சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆல்ட்ரு பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் ஒரு வீட்டில் போர் போட்டிருப்பீங்க, ஏன்னா சந்திரன் இல்லையா. ஏதாவது ஒரு வகையில் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் கரெக்டாக இருக்கும், பிளானிங் கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போது. குழந்தைங்களோட படிப்புலாம் ரொம்ப நல்லா இருக்க போது. சனி தடைகள் தாமதத்தில் கொடுத்தாலும் குரு பார்வையினால்
அது வந்து உங்களுக்கு மேம்பட போகுது. அப்போ வந்து என்னென்னா குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வை செலுத்தக்கூடிய அந்த ஒரு லக்னத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணத்தை கொண்டுட்டு போகும். நிறைய பேர்த்துக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவீங்க. அது மூலியமாக நிறைய பேர்த்தோட வாழ்க்கை தரம் மாறப்போகுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீனத்துக்கு நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்கள் காலில், வயதானவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு மேன்மைப்படும். நீங்கள் நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சங்கடமும் தீரப்போகுது. வயதான ஆர்ஃபனேஜ், கால் ஊனமுற்றோர்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுங்கள். சாப்பாடு வாங்கி கொடுங்க, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க, போர்வை, பெட்ஷீட், இதெல்லாம் நீங்கள் பண்ண உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட ஹெல்த்தெல்லாம் பாதிக்கும், காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே மாறும். சிவனோட வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. குரு வழிபாடுகள். நிறைய சித்தர் கோவிலுக்கு ட்ராவல் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் வந்து ஆன்மீக பயணம் சொல்லும்போது நிறைய சித்தர் கோவிலுக்கு ட்ராவல் பண்ணுங்கள். வாழ்க்கை தரம் மாறப்போகுது. அப்போ லட்டு இருக்குது இல்லைங்களா, லட்டு தானம் பண்ணுங்கள். ஏன்னா குரு பகவான் என்றால் லட்டு. ஸோ லட்டு தானம் பண்ண உங்களுடைய இது நல்லாயிருக்கும். ஸோ காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸே கொடுக்கும். ஸோ 8-12 கனெக்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ அதுக்காக வந்து ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வாழ்வில் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னா உடனே வந்து ஒரு 500 100 ஒரு 50 ரூபா ஒரு டீ வாங்கி கொடுங்க. ஸோ காஃபி வாங்கி கொடுங்க, டீ வாங்கி கொடுங்க, ஒரு பலகாரம் வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய பயணங்கள் எல்லாமே கொஞ்சம் ஹெல்த் மட்டும்தான் பாதிக்கும். மற்றபடி நீங்கள் வீடு கட்டுறது, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அளவாக போட்டு பெரிய வருமானத்தை பார்க்க போகிறீங்க. தொழில்காரகன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்க போகிறாரு. எல்லாமே நடக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது இந்த ஜூன் மந்த். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாலாம் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசாபுக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். 1, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது. எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இதெல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள். கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமாக தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வந்து வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வந்து வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது வந்து அப்பா அம்மா உள்ள 3 பேருக்கும் ஒரு செலப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே
புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகம் அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம் ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் வந்து நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2, இந்த குரு பயிற்சியே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுலாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. மீன ராசி, மீன லக்னம் இருக்கிற 12 ராசிலேயே ஒரு நிம்மதி அடையப்படுற ராசியான மீனம். ஏன்னா மீனத்தில் ஜென்மத்தில் சனி ஒரு வருஷமாக என்ன நடந்துட்டுருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது 6 மாதமாக பிரித்து எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஜூன் 2 குரு பயிற்சி, அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் 9ஆம் பார்வையாக. அதாவது நம்ம வந்து குரு பகவான், இது வந்து குரு பயிற்சி. இந்த தமிழ் வருஷத்துடைய ராஜா யாருன்னு பார்த்தா குரு பகவான் தான். அதுவும் எந்த வீட்டை பார்க்குறாரு, குரு வீட்டையே பார்க்குறாரு. மீனம்ன்றது குரு வீட்டையே பார்க்குறாரு. அதுவும் எங்கே, கடகத்தில் உச்சமடைந்து பார்க்குறாரு. அதாவது பொதுவாக எல்லாருக்கும் ட்ரிபிள் ஜாக்பாட்னா உங்களுக்கு வந்து 4 ஜாக்பாட்ஸ் நிஜமாங்க. அதுவும் என்ன லக்கணம், ஜென்மத்தில் சனி நமது வாழ்க்கை உரிச்சு எடுத்துரும். இப்போ உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறது அடுத்து 1 வருஷம் உங்களுக்கு ஹனிமூன் பீரியட் மாதிரி உங்கள் ஜென்ம சனியை காப்பாற்றி விட்டார். லிட்ரலாக செம்ம லக்கு. நீங்கள் ஜாக்பாட்லேயே நீங்கள் தான் உச்சம் என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா, இல்லை யோசிச்சு பாருங்கள். நான் சொன்ன வரிசையை இருக்கிற ஜாக்பாட்லேயே நீங்கள் தான் உச்ச ஜாக்பாட். சூப்பராக இருக்கட்டேன். இப்போ வந்து நீங்கள் எது செஞ்சாலும் இப்போ இந்த லாஸ்ட் 1 இயர் ஆன ஸ்ட்ரகிள் பட மாட்டீங்க. ஸ்ட்ரகிளே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்குது, கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆனால் இந்த 1 இயரில் பட்ட கஷ்டம் இருக்காது. ஓரளவுக்கு பெருமளவுக்கே தப்பிச்சுப்பீங்க. சரிங்களா? முக்கியமாக எந்தெந்த விஷயத்துலலாம் நல்லா வருவீங்க அப்படின்னா, குடும்பத்தில் சந்தோஷம் வருங்க. ஏன்னா அதில் தான் பயங்கர அடி வாங்கியிருப்பீங்க இந்த 1 வருஷம். இப்போ வந்து குடும்பத்தில் சந்தோஷம் வரும். இதுவும் பெண் ராசி, நீர் ராசி, பொறுப்பான ராசி, ஹானஸ்ட் பீப்புள், குடும்பம், தன் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணுன்றவங்க. மகப்பேர் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது மகப்பேருக்கு டைம். லவ் சார் வெறுத்து போயிருக்கேன், 1-1.5 வருஷம் வெறுத்து போயிருக்கேன் சார். பேச ஆள் இல்லை சார்னா ஒரு ஃப்ரெண்டோ, சோல்மேட்டோ, லவ்வரோ எப்படி வேணால் சொல்லலாம். நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு ஜீவன் புண்ணிய ஆத்மா வந்து சேரும். அதனால் தேடுங்க, கண்டிப்பாக சேரும். சரிங்களா? ஒன்று. இன்னொன்று, யாராவது மேரேஜ் தடங்கள், மேரேஜ் இந்த 1-1.5 வருஷம் மீனராசிலாம் கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்த்து அப்பா அம்மாலாம் நொந்து நூலாக இருப்பாங்க. தடங்களாகும். பிடிச்சிருக்குன்னுவாங்க, சொல்கிறேன்னுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ தடங்கள் வந்திருக்கும். அந்த தடங்கல்கள் இப்போ பயங்கரமாக நீங்கும். சரி, நான் முன்னாடியே சொன்னது, அந்த நாள் ஹோரையெல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு வியாழக்கிழமை குரு ஹோரைன்றது சூப்பராக செட் ஆகும். பொண்ணு பார்க்க போகிறீங்க, மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க, பூ வைக்க போகிறீங்க, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வியாழக்கிழமை குரு ஹோரை பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டே வரலாம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை சார் இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே உங்கள் வீடியோ கேட்டு இது பண்ணணும், இது ஒன்று நடக்க மாட்டேதுன்னா ஜாதகம் தான் பார்க்கணும். இப்போ எதனா பஞ்சபக்ஷி பார்த்து ஒன்றும் டைம் தரலாம். நீங்கள் இதுமாரி அட்வான்ஸ் லெவல் போக நம்ம ஜெயிக்கிற ப்ராபபிலிட்டி, ஜெயிக்கிற ரேஷியோன்றது ரொம்ப அதிகமாகிட்டே போகும். சரிங்களா? கல்யாணம் ஏற்கனவே ஆனவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு செப்பரேஷன் இருக்குது, மன கஷ்டம் இருக்குன்னா இப்போ பேசி பேச்சப் பண்ணுறதுக்கு நல்ல டைமுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பேசி பேச்சப் பண்ணுங்க, ரொம்ப நல்ல டைம். அது இது வந்து ஆனி மாதம். ஆனி உங்களுக்கு இந்த இதில் தான் நம்ம நடராஜரே அந்த ஆனந்த தாண்டவம் ஆடினார். சரியா? வைகாசி, விசாகம், முருகப்பெருமான், அது ரொம்ப புனிதமான மாதம். ஹஸ்பண்டை பேசுங்க, ஒன்று சேருங்க, சந்தோஷமாக வாழுங்க. இதை தாண்டி உண்மையிலே லைஃப்பில் வேறு எதுவும் இல்லை. நம்ம சம்பாதிக்கிறது, ஓடுறது, பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே கடைசியில் நம்ம லவ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். அதனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஜம்முன்னு வாழலாம். இது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு வந்து பிஸ்னஸ், நம்ம போன வருஷமே சொன்னோம், மீனம் 1000 கஷ்டப்பட்டாலும் பிஸ்னஸ் வளரும்னு சொன்னோம்.
1000 கஷ்டம் இருக்கட்டும், ஆனால் பிஸ்னஸ் போன வருஷம் நல்லா வளரும்னு சொன்னோம். அதை ஒழுங்காக பிடிச்சிக்கிட்டவங்களாம் இப்போ பிஸ்னஸ் ப்ராஃபிட் பிச்சுக்கும். ஏன்னா 11லலாம் உங்களுக்கு வந்து இப்போ குரு பகவான் பார்க்குறா, ப்ராஃபிட் பிச்சுக்கும், சூப்பராக விளையாடலாம். மீனத்தில் நிறைய பேர் டிவோர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. சார் டிவோர்ஸாக ஆகிடுச்சு சார் இந்த சனி பயிற்சியில், அடுத்த கல்யாணம் தான், பேச்சப்லாம் பண்ண முடியாது சார் அவரோட அப்படின்ட்டாங்கன்னா, மறுமணத்துக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருக்கும் ஒரு துணை வேணும் லைஃப்பில். மறுமணம் தேடுறவங்களுக்கும் தாராளமாக டைம் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த தடவை நீங்கள் அதிகம் பார்க்கலாம். ஸோ இந்த தடவை மீனம் வந்து மெயினாக ஃபஸ்ட் நான் சொல்ல பர்சனல் லைஃப் நல்லா இருக்குங்க. குழந்தை பாக்கியம், லவ், கல்யாணம், மறுமணம், இது எல்லாமே நல்லாயிருக்கு. செகண்ட் பிஸ்னஸ், உங்களுக்கு பிஸ்னஸில் ப்ராஃபிட் வளருது, இது எல்லாமே நல்லாயிருக்கு. ஆண்டவன் வந்து ஒவ்வொன்றா அழகாக லட்டு மாதிரி கொடுத்துருவான். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஜெயிச்சுட்டே வரலாம். வழிபட வேண்டிய தெய்வம்னா எப்போவுமே நான் மீன ராசியை சொல்லி மீனாட்சி அம்மன். மீனத்துக்கு மீனாட்சி அம்மன் தான். மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரோட வழிபாடுங்க பண்ணுங்கள். பூந்திலாம் கொடுத்து வழிபாடு பண்ணிங்கன்னா சூப்பர். சித்திரை திருவிழாக்கெலாம் நம்ம மக்கள் நிறைய கொண்டாடி நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம், தத்தாத்திரேயர் வழிபாடு பண்ணலாம், சித்தர்கள், குருமார்கள் இவங்கள வழிபாடு பண்ண உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும். இந்த வருஷமும் சூப்பராக அட்டகாசமாக அமையும். ஒன்று கோவில்களில் வந்து இந்த மஞ்சள் மூக்கடலை நல்லா அவிச்சு சாமிக்கும் படைச்சிட்டு வரவங்களுக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுங்க, அதிகமாக மஞ்சள் கலர் வெண்பட்டாடை இதை நீங்கள் கலந்து போட ரொம்ப நல்லது. நம்ம இப்போ மாறிடுச்சுங்க. அப்போல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விரதம்னாவே மஞ்சள் கலர் புடவை, மஞ்சள் கலர் ட்ரெஸ், ஆண்களும் மஞ்சள் கலர் வேட்டி, லேடிஸும் மஞ்சள் கலர் புடவை, பார்க்கும்போதே தெரியும் அவங்க ஏதோ விரதத்தில் இருக்காங்க. இப்போல்லாம் அது யாரும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப பவர். அந்த மஞ்சள் ட்ரெஸ் நீங்கள் போட உங்களுக்கு அந்த ஆக்கர்ஷண சக்தி ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த குரு பயிற்சி, இந்த குரு அருள் ரொம்ப நல்லா வரும். இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சூப்பராக அமையும். இந்த ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால். குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இது தான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது, சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுனா அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள், இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமெடிஸ், இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் வந்து சிவபெருமான் நடராஜர் அம்பாலை பிடிச்சிக்கோங்க, முருகர் வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க, நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம், அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குரு ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிடுங்க, வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின் போடுங்க, போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா, கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர்
அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி, வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மீனராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்க போகுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ராசிக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார், எது மாதிரி வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்க போகிறாருங்கிறத இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மீனராசிக்கு ஜென்மசனி போய் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 6-7 மாதமாகவே, ஒரு வருஷமாகவே ஜென்மசனி போய்கொண்டு இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் வந்து ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்க பாதிக்கப்பட போகிறாங்க. அத்தகைய ஒரு நிலைமையில் பாருங்கள், குரு வந்து 4 இருக்கக்கூடிய குரு 5லிருந்து ராசியை பார்க்குறார். அதே சமயத்தில் சனியையும் பார்க்கும் பொழுது ஜென்மசனியின் கோர அமைப்புகள் குறையுது. எப்பவுமே ஒரு உச்சகுரு வந்து ஒரு சனியை பார்க்கும் பொழுது சனியின் கோர விஷயங்கள், சனியின் அழுத்தங்கள், சனியின் பாவத்துவங்கள் குறையுது. அப்படிங்கிறப்ப ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கடந்த 3-4 மாதமாக இக்கட்டான ஒரு சூழ்நிலை, பண விஷயத்தில் டைட்டு, படிக்கிற மாணவர்களுக்கு வந்து மைண்டு கான்சன்ட்ரேஷன் வரனால நண்பர்களிடையே கொஞ்சம் மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், எதுவுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு மனநிலை. அதே மாதிரி மூத்த குடிமகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு உபாதைகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இல்லத்தரசிகளுக்கு வந்து ஆர்கியூமெண்ட்ஸ், இதுன்ட்டு ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான சூழல் இல்லாத ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் இளம் தம்பதியினர் கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இல்லாத ஒரு அமைப்பு, கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அமைப்புகள், வியாபாரிகள்லாம் பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் குடுக்கல் வாங்கலில் பிரச்சனை ஆகிறது. அதே சமயத்தில் கொஞ்சம் வம்பு வழக்குகள் வர்றது. அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒர்க்கு டைட்டு, நல்ல பாஸ் இல்லாமல் நமக்கு ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்குது, எப்படா வேலை மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய இது மாதிரி ஒரு தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த உச்சகுரு ராசியையும் சனியையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நல்ல மாற்றங்களே இருக்கும். ஓரளவுக்கு நம்ம சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் சில சம்பவங்கள் வந்து நமக்கு மாற்றி கொடுக்கும். இதுவரை பிரச்சனையாக போயிட்டு இருந்தது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இலகுவாக, மனம் சாந்தமாகிற மாதிரியும், சில வாழ்க்கை சூழல் மாறுற மாதிரியும், கொஞ்சம் பணம் வரவு கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் தீர்ற மாதிரியும் சில நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக ஜூன் 2ஆம் தேதி ஆகக்கூடிய இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாம் 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல மாறும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. ராஜயோகாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பேச்சில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டக்குன்னு பேசிடுறது, அவசரப்பட்டு பேசுறது, திட்டுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியோடு இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஷார்ப்பாக பேசுறது, ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வீரத்தை காட்டிலும் விவேகமாக இருக்கணுங்கிற ஒரு அமைப்பு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மீனராசிக்காரர்கள். மற்றபடி இந்த குரு மாற்றம் வந்து நல்ல ஒரு மாற்றமாக இருக்குது. ராகு 12ல் இருக்கார், கேது வந்து 6ல் இருக்கிறார். இது எல்லாமே கொஞ்சம் ஒரு டிராவல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள், சுப விரயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. பட் என்னதான் கூட்டி கழித்து பார்த்தா அடுத்த ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயராக கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய மாற்றங்கள் வந்து கொஞ்சம் நம்ம மனம் சாந்தத்துடன், மன நிம்மதியுடன், கொஞ்சம் எல்லாமே உங்களுடைய கிளாரிட்டி ஆஃப் மைண்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரியும், ரெஸ்ட்லெஸ்னஸ் குறையிற மாதிரியும், இதுவரை பதட்டமாக இருக்கிறக்கூடிய மைண்டெல்லாம் கொஞ்சம் சாந்தம் அடைகிற மாதிரியும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக, அது வேலை சூழலாக இருந்தாலும் சரி, பண விஷயமா இருந்தாலும் சரி, ஹெல்த் விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு சாதகமான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த ஜூன் 2026 அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற சில ஃப்ளோவுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனாகவும் ஒரு அடிப்படையாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் 2026 வந்து மீனராசிக்காரர்களுக்கு வந்து பிறக்குது, இருக்க போகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஒரு மாதிரியான ஒரு பொதுவான ஒரு பலன் தான் தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் கொடுத்தீங்கன்னா அது பிரகாரம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்தில் எது மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் உங்கள் லக்னாதிபதி ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், அந்த லக்னாதிபதிக்கு யோகமான தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறதா அல்லது அவயோக தசைகள் போயிட்டு இருக்கிறதா, எந்த நேரத்தில் புக்தி மாறுது,
தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மங்கிறது சயின்டிஃபிக்காக நம்ம எடுத்து அந்தந்த பிரகாரம் எது மாதிரி விஷயங்கள் காத்திருக்கிறது, இது மாதிரி சொன்ன பொது பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி முடிவுகள் நம்ம எடுக்கலாம், நம்மளுடைய யூனிக்கான கர்ம பலன் என்ன, எந்த விஷயத்துக்காக நம்ம பிறந்தோம், எது மாதிரி துறையில் நம்ம ஜெயிக்க முடியும், எந்த மாதிரி நேரத்துக்காக நம்ம காத்திருக்கணும், எந்த மாதிரி இப்போவே நமக்கு ஸ்டார்ட் ஆகுதா அல்லது கொஞ்சம் பொறுமையாக போகலாமா, எப்போ நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், எப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில முடிவுகள் எடுப்பதற்கு வேணுங்கிற அந்த ஜோதிட ஆலோசனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாஸ்ட் லைஃப்லேருந்து வரும்பொழுது சிங்க் ஆகி பாஸ்ட் நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஷார்ட் டேர்ம் எப்படி போகுது, அதுக்கப்புறம் வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, அந்த தசா புக்தி அந்தர சூக்ஷமங்கள் எப்படி, நம்ம ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் எப்படி இருக்கிறார், டிகிரி அடிப்படையில் எந்த அளவுக்கு ஒன்றுக்கும் ஒன்று சார்ந்து இருக்கிறார்களுங்கிறது சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனிதனும் ஒரு தனி கர்மா, ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் எப்படி வருதுங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியும். ஸோ அந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு தேவையற்ற சாய்ஸஸ் எடுக்காமல் தேவையற்ற நேரத்தில் அதிகமான உழைப்புகளோ அதிகமான முதலீடுகள் போட்டு லாபங்கள் எடுக்காமல் நஷ்டங்கள் எடுத்து பண விரயங்கள் சமய விரயங்கள் பண்ணாமல் நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய யோகமான கிரகம் என்ன, நம்மளுடைய யோகமான தசாபுக்தி என்ன, நம்ம எது மாதிரி படிப்பு படித்தா நல்லா வரலாம், எந்த துறையில் நம்ம ஜெயிக்கலாம், வேலையா தொழிலா கவர்மெண்ட் ஜாபா அல்லது கார்ப்பரேட் செக்டாரா ப்ரைவேட் செக்டாரா வெளிநாடா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸா அல்லது உள்நாட்டு பிஸ்னஸா மேனுஃபேக்சரிங்கா ட்ரேடிங்கா, எது மாதிரி துறையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நம்ம ஜாதகத்தில் வலுவாக இருக்குது, எந்த கர்மாவில் நம்ம பிறந்திருக்கோங்கிறது தெரிந்து இதையே நம்ம பாஸ்டில் இது மாதிரி விஷயங்கள் நடந்ததாங்கிறத ஒரு செக் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உள்ளக்குள்ளே கொண்டு பாஸ்ட்டை பார்த்து ப்ரெசண்ட்டை பார்த்து அடுத்து வரக்கூடிய ஃப்யூச்சரையும் பார்க்கும் பொழுது என்ன மாதிரி வாழ்க்கை பயணம் நமக்கு இருக்குது, எந்த பிராப்தம் இருக்குது, எதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம், எது நம்ம எதிர்பார்க்க வேண்டாம், நம்மளுடைய என்ன மிஸ்டேக்ஸ் இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம், என்ன மாதிரி வரைக்கும் நம்ம எஃபோர்ட் போடலாம், நம்ம எந்த லெவலுக்கு போகக்கூடிய பொட்டென்ஷியல் நமக்கு இருக்குது, அந்த பொட்டென்ஷியலை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1000 வருஷம் வாழ போகிறதில்ல, ஒரு 80 வருஷம் வாழ்கிறோம் அப்படின்னா ஒரு 25 வருஷத்துலேருந்து ஒரு 60 வருஷம் வரைக்கும் நம்ம ஒரு ஆக்டிவாக ஒரு ஏர்னிங் கெப்பாசிட்டியோடு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கோம்னா அதை சிறப்பாக செய்து நம்ம வாழ்க்கைக்கு வேணுங்கிற பணம், உறவுகள், ஃபேமிலி, குழந்தை, மனநிலை, நல்ல ஹெல்த்து, இது எல்லாமே ஓரளவுக்கு எப்படி நம்ம சீர்திருத்தி கொள்ள வேண்டும், நமக்கு எப்படி லேட் மேரேஜாக இருக்கா, ஏர்லி மேரேஜாக இருக்கா, அரேஞ்ச் மேரேஜா, கலப்பு திருமணமாகவும், நம்மளோட சுக்கிரன் எப்படி இருக்கிறார், அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எது மாதிரி விஷயத்தை காட்டுது, இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எப்போ நம்ம எப்படி ஒரு கூகுள் மேப்பில் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறப்போ நம்ம டிராஃபிக் பார்க்குறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்க்குறோம், போகிற ரூட் என்னன்னு பார்க்குறோம் இல்லைங்களா, அது என்னதான் நீங்கள் பார்த்தாலும் நாம் தான் போய் சேர போகிறோம். பட் நமக்கு ஒரு மென்டல் ப்ரிப்ரேஷன் கிடைக்கிற மாதிரி இந்த ஜோதிடம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பார்க்கும்பொழுது பாஸ்ட் சிங்க் பண்ணிடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரெசன்ட் ஃபியூச்சர் மூலமாக மென்டல் மேப்பிங் பண்ணி வாழ்க்கையில் நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து சமய விரயங்கள், பொருள் விரயங்கள் இல்லாமல் எளிதில் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.